பேசுங்க சார். என்னையா நாக்கு அடிக்க பேசுறது? அப்சல்யூட்லி ஃப்ராட். என்ன சொன்னீங்க? முதலாளிங்க அந்த ஆளுகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க தான் முதலாளியா? வியாபாரமா சூதாட்டமா? சுத்தம் ஃப்ராடுவே. எஸ் ஃப்ராட். சீட்டிங். எஸ் சீட்டிங். அதுக்கு இவங்க எல்லாம் உடந்த கோர்ட்ல கேஸ் போடலாம், வாதாடலாம். நல்லது கிட்ட தெரியாதவங்க சுத்த அயோக்கியத்தனம், ஃப்ராட், ஹம்பக், சீட்டிங், மிஸ். சார், வாட் a wonderful tie. இந்த துணி இந்தியாவுல கிடைக்கிறது இல்லையே. கரெக்ட். லண்டன்ல வாங்கிருது. உங்க ஸ்ட்ரக்சருக்கு என்னமா பொருந்தது சார்? இது என்ன வாங்கி தச்சதா? இல்ல, தச்சு வாங்கினது. தம்பி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? என் பேரு கண்ணன், இந்த ஷாப்புக்கு மேனேஜர். சார் ஏதோ கோபமா? பழைய ரேடியோ புது ரேடியோன்னு சொல்லிருப்பாங்க சார், சொல்லிருப்பாங்க சார். ஐயோ, நீங்க எல்லாம் வாங்கலாமா சார்? உமாவதி, அந்த பூயின் ஒண்ணு எடுத்துட்டு வா. சார், இந்த மாதிரி செட்டு 3 தான் மெட்ராஸ்க்கு வந்தது. ஒண்ணு ஆட்டுக்கார அலமேல வீட்டுல இருக்கு. நம்ம மயிலு 16 வயசு அங்க இருக்கு. இத ஜெயமால்னு கேட்டாங்க சார். நான் வாங்கிக்கிறேன்ப்பா. என்ன விலை? ஜஸ்ட் 2000 rupees. கேஷ் பில் போடு. 1750 ரூபான்னு சொல்லி. ஐயோ, இது ஸ்பெஷல். பகவான், இத பேக் பண்ணி சார் கார்ல வச்சிரு. Thank you very much. சரியான பைத்தியம். சார், ஜெயமாலோட அட்ரஸ் என்ன? அவங்க அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார்? இந்த ரேடியோவை என் ஞாபகார்த்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும். I like it so much. பகவான், அவங்க விலாசம் தானே? வெளியே வாங்க தாரேன். வாங்க. Thank you. மிஸ்டர் கண்ணன், பழைய கில்லாடி நீங்க. 1500 ரூபாய் ரேடியோவை 2000 ரூபாய்க்கு வித்துட்டீங்களே. அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். முதல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட சாதுரியமா பேசி வியாபாரத்தை பெருக்க பழகிக்கணும். நீங்க கேட்கிற இன்கிரிமெண்ட், போனஸ் எல்லாம் தானா உங்க பாக்கெட்ல வந்துடும். அதனால நாளையில இருந்து எல்லாரும் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துடணும். சார், லேபர் ஆக்ட் படி காலையில 9 மணிக்கு தான் சார் கடை திறக்கணும். நான் ஒரு பெரிய குடும்பஸ்தம்பா. நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் தினம் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துட போறேன். மிஸ்டர் கண்ணன், இன்னைக்கு சம்பள தேதி. பேங்க் டைம் ஆயிடுச்சுல, இதை புறப்பட்டு இருக்கேன். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். என்ன இது, இவ்வளவு கேஷ் வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கலாமா? கம் ஆன். ஏமாந்துட்டேன். இஸ் a very intelligent man. அதை எடை போறது நம்ம வேலை இல்ல. எதிரியை எடை போடாம மோத நினைக்கிறது தப்பு. தப்பு கணக்கு போட்டுதான் அந்த கண்ணை என்கிட்ட விளையாடிட்டான். முடிஞ்ச அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இல்ல, அவளுக்காக நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். இப்படி அவசர புத்தினாலதான் ஆபத்தை நீங்க விலை கொடுத்து. நோ, அவன் செஞ்சது என்னால மறக்கவே முடியல. வாசு, நீங்க எனக்கு வேணும். அதுக்காக எதையும் செய்வேன். இட்ஸ் a challenge. அந்த கண்ணை இல்ல, வேற யாரா இருந்தாலும் இந்த உஷா குறி வச்சா தப்பவே முடியாது. நீ என்ன ஏமாத்த முடியாது. வாசு, ஸ்டாப் இட். ஊருக்கு நல்லவனா, தாய்க்கு பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன். பழைய உறவு, பழைய வாழ்க்கை, இதை வச்சு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்காத. ஓ, ஐ சே கெட் அவுட். பகவான், வசந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே, நான் சொன்ன டயத்துக்கு இங்க வந்துடுவாளா? 8 மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன்.
அப்ப நிச்சயம் வந்துருவாங்க. நான் போய் காபி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா. அட என்ன சார் நீங்க, காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம். வந்த உடனே பக்கத்துல போங்க. பயம் வந்தா பகவானை நினைச்சுங்க. விச் யூ ஆல் சக்சஸ். குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங். ஜூன் சொல்ற மாதிரி இருக்கு. குட் மார்னிங். வாலைக்கும் சலாம். குட் மார்னிங். இது நமஸ்தே. குட் குட் மார்னிங் சார். மிஸ் வசந்தா, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளையில இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது சொல்ல தாங்க முடியல. பொண்ணு அது பேய். ஐ மீன் அது அதை கட்டிக்கு போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்க தான் புத்திசாலியாச்சு சார். யூ மீன் நான் புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க. அப்பா ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? பிளண்டி பிளண்டி. நோ நோ, ஐ மீன் நீங்க நான். என்ன சார் நீங்க? அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கார் பக்கத்துல வந்தீங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டீங்களே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க வாங்க வாங்க. இதுதான் சோஃபா கம் பெட், பெட் கம் சோஃபா. உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம், சாஞ்சும் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, கொஞ்சம் பேசணும். பேசணும், பேசுங்க. தனியா? தனியா தனியா தனியா. மகன் இங்க வா. அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா? என்னன்னு கேளு. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். சிவபூசரி கரடி பூந்தா மாதிரி சைத்தான் விடாம என்ன அம்மாவோட போறீங்க? ஒண்ணும் வாங்கலையா? நான் வந்தது வாங்கத்தானே. பெரிய இடத்தாள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அடுப்பு இருக்குது, அகப்ப இருக்குது, எல்லாமே எவர் சில்லர்ல. நான் ஒண்ணும் வாங்குறதுக்கு வரலப்பா. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? உங்க மேனேஜரை பார்க்கணும். மேனேஜரை பாக்கவா? அப்புறம் எப்படி போறீங்க? அவர் ரூம் அங்க இருக்குது, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க. எஸ், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களே இல்ல, நீங்க உட்காருங்க. ஏன் முடிக்கிற? போய் காஃபி ஊத்திட்டு வா. நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத. நான் வந்த விஷயம் என்னன்னா, இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம். நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம். அது எப்படி? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம். இங்க உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். See you. மேடம் காஃபி? No, thank you. பகவான் இருக்கா? இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன். இது பொண்ணு இல்ல, மூதேவி. அப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த மாயபவனம். அதே அந்த மோகினியா? நல்லா இருக்கு. விட்டுட்டீங்களே சார். கலரா ஒண்ணு வரப்படாத.